Hello friends, welcome back to Sandy Food Recipe. நம்மளோட நிறைய நண்பர்கள் காரசாரமான உணவுனா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு இந்த முட்டை மிளகு தொக்கு ஒரு அருமையான ஃபுட்னு தான் சொல்லலாம். அதுலயும் ஸ்பெஷலா நம்ம மண் சட்டில செய்யும்போது இதோட டேஸ்டும் ஃப்ளேவரும் வேற லெவல்ல இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சூப்பரான முட்டை மிளகு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சூடான மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுமே இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே 5 முட்டையை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை இதே மாதிரி 2 ஆட்டு கட் பண்ணியும் வச்சுருக்கிறேன். இது அவ்வளோத்தையும் நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம டைரெக்டாக தொக்கில் முட்டையை சேர்க்கும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவோட டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது அதோட கலரும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலாவும் முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுமே நம்ம அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம முட்டையெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்த பிறகு கூடுதலாட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதோட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் செவந்து வந்ததுமே 10 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்க்க போகிறேன். ஃபைனலாக 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் நல்லா பொறுமையாக இருந்து நல்லா வதக்கி எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை இதோட சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கூடுதலாக தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுமே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் இந்த முட்டைகள் எல்லாம் இந்த தொக்கோட இருந்து நல்லா வேகட்டும். ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லிக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முட்டை மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை பபாய்.